காதல் நீதானா, காதல் நீதானா, உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேனா. வெண்ணிலா, வெண்ணிலா இங்க கொஞ்சம் வாமா. இங்க பாரு இவனை. அடடடடா, கொஞ்ச நேரம் பையனை பார்த்துக்க மாட்டீங்களா? அதுக்குள்ள வெண்ணிலா வெண்ணிலான்னு ஏலம் போட்டுட்டே இருக்கீங்க. ஒரு வேலை எதனா கொடுத்தேன், அதுக்கு இத்தனை பேச்சு. அது சரி, அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு வெண்ணிலா, அதுக்காக தான் நான் கூப்பிட்டேன். அது சரி, நான் கிச்சன்ல இருந்து எல்லா வேலையை விட்டுட்டு வந்து அவனை தூக்கி கொண்டு போய் பெட்ரூம்ல தூங்க வைக்கணுமா? நீங்க கொண்டு போய் அழுங்காம படுக்க வச்சா என்ன ஆயிடும்? ஒன்றும் ஆகாது. இல்லை நான் கொண்டு போகும்போது எந்திரிச்சிட்டானா? அதெல்லாம் ஒன்றும் எந்திரிக்க மாட்டான். முதல்ல கொண்டு போய் படுக்க வைங்க, போங்க. ம், சரி. அப்பா, வெண்ணிலா, அப்பா, அப்பா. வெண்ணிலா, என் தங்கம்டா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா, இப்பதான் சந்தோஷமா இருக்கேன். ஏன்பா, ஏன் என் மேல உங்களுக்கு அவ்வளோ கோபம்? வெண்ணிலா, உன் மேல எனக்கு எப்படி கோபம் வரும்? என்ன முதல்ல அப்பா ஸ்தானத்துல வச்சதே நீதானடா. உன் மேல கோவப்படுற அளவுக்கு அப்பாக்கு தைரியம் கிடையாது. அப்புறம் ஏன் நீங்க என்ன பார்க்கவே வரல? ஐயோ, இவ என்ன பழசையெல்லாம் கிளறிட்டு இருக்கா? அதையெல்லாம் கிளறினா தேவையில்லாத பிரச்சனை வருமே. அது நீதானம்மா. அட, என்ன வெண்ணிலா, மாமா இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உன்னை பார்க்க ஆசாசையா ஓடி வந்திருக்காரு. ஆனா நீ என்னமோ பழசையெல்லாம் கிளறிட்டு இருக்க. முதல்ல அழாத நீ. நீ அழ மாமாக்கு மனசு கஷ்டப்படாதா? சரிப்பா, பழசையெல்லாம் விடுங்க. சரி, எங்கம்மா மாப்பிள்ளைய காணோம், என் பேரனையும் காணோம். உங்க பேரனுக்கு தூக்கம் வந்துருச்சுப்பா, அதான் ரூம்க்கு இப்பதான் கூட்டிட்டு போனாரு. மாமா, மாப்பிள்ள, பழசையெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நம்ம இனிமேல் எல்லாம் ஒத்துமையா இருக்கலாம். தேவா கல்யாணத்துல எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம். மாமா, நான் அதெல்லாம் ஒன்றும் மனசில் வச்சுக்கல. தப்பு எங்கள் மேலே தான். உங்ககிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லி எங்கள் கல்யாணத்தை பண்ணியிருந்தா அது வேற. ஆனால் நாங்கள் உங்கள் பேச்சை கேட்காம ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது அது எங்கள் தப்பு தானே. அதெல்லாம் விடுங்க, பழசெல்லாம் இப்ப எதுக்கு? இப்பதான் என் சின்ன பொண்ணு கல்யாணம் வந்துருச்சுல்ல, அதுல நல்லபடியா எல்லாத்தையும் பண்ணிடுவோம். ஆமாம்மா, ராதா கொண்டு வந்து இப்போ தான் பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க. சொன்னாங்க மண்டபம் எல்லாம் நல்லபடியாக எல்லா வேலையும் முடிச்சிருச்சு, நீங்கள் வந்து முன்னாடி நிற்கணும்னு சொன்னாங்க. என்னது, ராதா சொன்னாலா? ஏன் உங்க அத்தை சொல்லலையா? மாமா, அது மாமா அது என்னன்னா, அக்காக்கு மண்டபத்துக்கு பணம் கொடுக்கறது, அப்புறம் சாப்பாட்டுக்கெல்லாம் சொல்றது, பத்திரிக்கையெல்லாம் செக் பண்றதுக்கே வேலை சரியா இருந்தது. அதனால அக்கா தான் ராதாட்ட சொல்லி நீ போய் சொல்லிட்டு வான்னு சொன்னாங்க. அதனாலதான் ராதா வந்தா. ஓ அப்படியா? நான் கூட என்னமோ டக்குன்னு யோசிச்சுட்டேன். ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் அத்தை இப்ப மாப்பிள்ளை மாட்டிருக்கணும். பக்கத்துல வாமா. ஜஸ்ட் மிஸ். அத்தை இப்ப மாட்டிருக்கணும். மாப்பிள்ள, கல்யாண அழைப்பு சொல்றதுக்கு தான் நாங்க 2 பேரும் இப்ப வந்தோம். அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நீங்க தான் பண்ணணும். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா, அதெல்லாம் நீங்க சொல்லணுமா என்ன? என் குழந்தையாக்கு நான் கண்டிப்பா முன்னாடி நின்று எல்லாம் பண்ணுவேன். மாப்பிள்ள, தேவா கல்யாணம் குலதெய்வ கோயில்ல நடக்கணும்னு அவங்க அம்மா வேண்டிக்கிட்டா. இப்போ அவங்க அம்மா தான் இல்ல. ஆனா கல்யாணமாவது அவ ஆசைப்பட்ட மாதிரி அந்த கோயிலே நடந்தா நல்லா இருக்கும். அதுக்காக தான் நாளைக்கு சாயந்தரம் எல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணியிருக்கு. அதுக்காக நீங்க நாளைக்கு சாயந்தரம் வரணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. காலையில நேரமே நீங்க வீட்டில் இருக்கணும். வந்துட்டு எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் கிளம்புறக்கு சாயந்தரம் ஆயிடும். நீங்க உங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. ஏன்னா இப்பதான் நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னா புரிதல் முக்கியம் இல்ல? சரிங்கப்பா,
நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அத்தை, மாமா, என் கொழுந்தனாரு, என் தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. ரொம்ப சந்தோஷமா வெண்ணிலா. சரி, நான் போய் என் பேரனை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேம்மா. மாமா வந்துட்டு சாப்பிடாமையா? முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிடாம கண்டிப்பா அனுப்ப மாட்டேன். அட என்னப்பா, நம்ம வீட்ல வந்து சாப்பிட்றதுக்கு என்ன கிடக்குது? நம்ம வீட்டுக்கு வந்தா நாம தான் போட்டு சாப்பிடணும். அதெல்லாம் மாமா அப்படி நினைக்கிற ஆள் கிடையாது. என்ன பேசிட்டு இருக்க? மாப்பிள்ளைட்டு இப்படிதான் பேசுவியா? பார்த்து பேசு. மாப்பிள்ள, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும். அதான் இப்ப ஆபீஸ் கிளம்பிட்டேன். சரிங்க மாமா, நாளைக்கு காலையில நாங்க நேரமே வீட்டுக்கு வந்துடுறோம். ம், சரி சரி, நான் போய் என் பேரனை பார்த்துட்டு வரேன். ருத்து, கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். அதில் எந்த பிரச்சனையும் வராமல் நீ தான் பார்த்துக்கணும். அக்கா, அதை பற்றி எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க? அந்த விஷயத்தையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்தில் யார் வந்து பிரச்சனை பண்ண போறா? நம்ம தேவா தங்கமான பொண்ணு. அவளை கட்டிக்க போகிறவன் ரொம்ப கொடுத்து வச்ச பையன். இதில் பிரச்சனை பண்ணுறக்கு இங்கே யார் இருக்கா? அப்படி இருந்தா நம்மெல்லாம் சும்மா விட்டுருவோமா என்ன? அண்ணி, அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் ருத்து, அது என்னமோ உண்மைதான். ஆனால் நம்மளுக்கு பிஸ்னஸ் எதிரியெல்லாம் அதிகமாக இருக்காங்க. அதனால தான் கொஞ்சம் பயப்பட வேண்டியதாக இருக்குது. அண்ணி, அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. யார் என்ன நினச்சாலும் தேவாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். அட, குமார் வேற வந்துட்டாப்படி. எப்படி ருத்துவை இங்கிருந்து கிளப்புறது? நம்ம குமார்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். இந்த விஷயம்லாம் தனியாக சொன்னாதான் சரியாக இருக்கும். ருத்ராவை எப்படி உள்ளே அனுப்புறது? என்ன அத்தை என்ன பார்க்கலையா என்ன? நான் வந்திருக்க எதுவும் பேசாம இருக்காங்க. அட, மாப்பிள்ளை வந்திருக்காரு அட்ருக்கு. தம்பி, வாங்க வாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குறீங்களா இல்ல ஏன் வந்திருக்கீங்கன்னு கேக்குறீங்களா? ஐயோ, என்னப்பா இப்படியெல்லாம் சொல்ற? இந்த வீட்டு மருமகனாக போறவ நீ. உன்னை போய் நான் அப்படி கேட்பனா? திடீர்னு வந்திருக்கேன்னு கேட்டேன். அது ருத்ரா. அண்ணி, அட, என்னம்மா நீ வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி அப்படி நின்று பேசிட்டு இருக்கிறது? முதல்ல ஒரு காஃபி எடுத்துட்டு வா. பொறுமையாக உட்காந்து பேசினா கிடக்குது. ஆ ஆ சரிங்க அண்ணி, இதோ கொண்டு வரேன். என்னாச்சு அத்தை, திடீர்னு ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னீங்க? அட, அது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு நிமிஷம் இரு. நீ உட்காருப்பா, உட்காரு. பொறுமையாக பேசலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அத்தை, எனக்கும் ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு. நீங்கள் என்னோட மாமியாருங்கிறதுக்காக இருக்கிற வேலையை என்னால் விட்டுட்டு வர முடியாதுல்ல. நான் போய் அந்த வேலையும் பார்க்கணும். சொல்லுங்க. இங்கே பாரு குமார், நான் சொல்கிறத நீ கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கோ. உன் கல்யாணத்தை நிறுத்துறக்கு என் மருமக ராதா என்னென்னமோ வேலை பண்ணிகிட்ருக்கா. அவள் என்ன பண்ணுறா, என்ன யோசிக்கிறா, ஒன்றுமே எனக்கு புரியல. எல்லாம் நம்மளுக்கு சாதகமாக பண்ணுற மாதிரி தான் பண்ணுறா. ஆனால் எனக்கு ஏதோ மனசில் கொஞ்சம் நெருடலாக இருக்குது. என்ன அத்தை, உங்களை மீறி ராதாக்கானால என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்லை, நீங்க சொன்ன சாங்கிய பூஜையை கூட நல்லபடியா அக்கா தான் முடிச்சாங்க. அவங்க எதுக்கு ஏன் கல்யாணத்தை நிறுத்த பார்க்கறாங்க? அது மட்டும் இல்லை, தேவாக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல எந்த வித மாத்தமும் இல்லை இல்ல. ஹா, அதெல்லாம் சரிதான்ப்பா. நீ சொல்கிற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் இந்த வீட்டு வேலைக்காரி ஜாஸ்மின் சொல்கிறத பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என் பையனோட ஃப்ரெண்டும் தேவாவும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறா. என்னது? என்னத்த என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணா தாராளமா அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு என்ன மாப்பிள்ளை பார்த்து என் மனசு ஆசையை வளர்க்குறீங்க? நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு குமார். எதுவும் நான் மறக்கலை, நீயும் மறந்துடாத. இப்போவும் அதைத்தான் சொல்கிறேன்.
என் பொண்ணு தேவாவை கல்யாணம் பண்ணிட்டு இங்கிருந்து கூட்டிட்டு போயிடு. உனக்கு அந்த ஃபேக்ட்ரியை அப்படியே உன் பேரில் மாற்றி கொடுத்துறேன். அதை தான் சொன்னீங்களா? அத்தை, நான் என்னென்னமோ மனசில் ஓட்டிட்டேன். ஒரு நிமிஷம் உங்களை பற்றி தப்பாகவே நினைக்க வச்சிட்டீங்க. இப்போதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. தேவா லவ் தானே பண்ணுறாங்க. அது ஒன்றும் எனக்கு பெரிய பிரச்சனையாக தெரியல. அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன லவ் பண்ணிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். அத்தை, எதுக்கு கல்யாணம் வரைக்கும்? நான் தான் உறுதியாக தேவாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆயிடுச்சே. இப்போவே நீங்கள் அந்த ஃபேக்ட்ரியை என் பேரில் தாராளமாக எழுதி வைக்கலாம். அது சரி, முதல்ல நல்லபடியாக கல்யாணம் முடிட்டோம், அதுக்கப்புறம் மற்றதை பார்க்கலாம். இப்போ உன்னை எதுக்கு கூப்பிட்டனா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான். அத்தை, ருத்ராக்கா வந்துட்டாங்க, பார்த்து பேசுங்க. ம், சரி சரி. குமார், இந்தாப்பா காஃபி. தேங்க்ஸ்க்கா. எனக்காக நீங்கள் எவ்வளோ அன்பாக காஃபி போட்டு கொண்டாந்துருக்கீங்க. எனக்கு கூட பிறந்த அக்கா இருந்திருந்தா கண்டிப்பாக உங்களை மாதிரி தான் இருந்திருப்பாங்க. என்னப்பா குமார் இப்படி சொல்ற? உனக்கு கூட பிறந்தாதான் அக்காவா என்ன? உன் கூட பிறக்காத அக்காவா என்ன நினைச்சுக்கோ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. தேவாவை கல்யாணம் பண்ணதுனால எனக்கு எவ்வளோ சொந்தங்க கிடைக்குது. எனக்கு ஒரு நல்ல அக்காவும் கிடைச்சிருக்காங்க. அடேங்கப்பா, என்ன பேச்சு பேசுறான் இவன். ஓட்டா நம்ம இடத்தையே பிடிச்சிருவான் போல. குமார், ஆ அத்தை, சொல்லுங்க. குமார், தேவா பிறக்கும்போதே அக்கா அவ கல்யாணம் குலதெய்வ கோயிலில் தான் நடக்கணும்னு வேண்டியிருந்தாங்களாமா. அதை இப்போதான் மாமா சொன்னார். அதனால தான் நாளைக்கு சாயந்தரம் கோயிலுக்கு கிளம்புனாதான் அங்கே போய் கல்யாண வேலையெல்லாம் பார்க்க முடியும். அதனால தான் உனக்கு ரொம்ப முக்கியமானவங்களையெல்லாம் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடு. அதை சொல்ல தான் உன்னை கூப்பிட்டேன். ஓ, நல்ல விஷயம் அத்தை. குலதெய்வ கோயிலில் கல்யாணம் நடக்கிறது அதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த குடுப்பனை இல்லையோன்னு நினச்சேன். நல்ல வேலை, உங்களால் உங்கள் குலதெய்வ கோயிலில் எங்கள் கல்யாணம் நடக்க போகுது. சரிங்க அத்தை, நான் அப்படியே கிளம்புறேன். ஆஃபீஸ்க்கும் டைம் ஆச்சு. ம், சரிப்பா. அக்கா, வரேன். ஆ சரிப்பா. அண்ணி, உண்மையிலேயே நீங்க சித்தியா கிடைக்கிறக்கு தேவா கொடுத்து வச்சிருக்கணும். அவளுக்கு நாங்கெல்லாம் சேர்ந்து பார்த்துருந்தா கூட இப்படி ஒரு நல்ல மாப்பிளையே பார்த்துருக்க முடியாது. ரொம்ப தங்கமான பையனா இருக்கான். ஏம்மா, 2 பேரும் சாப்பிட்டீங்களா? அம்மா, எங்களோட நீங்கள் அங்கேயும் இங்கேயும் வெளியே வந்தால் தானே உங்களுக்கும் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க. இப்படியே இருந்தீங்கன்னா மனசுக்குள்ளே சங்கடந்தாமா அதிகமாக இருக்கும். அதனால தான் உங்களை இன்னைக்கு பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். எனக்கு தெரியலம்மா, எனக்கு என்னமோ இந்த பீச்சு ஏதோ ஒரு சந்தோஷத்தை தருது. கோயிலுக்கு போகிறது மன நிம்மதியை தருது. அது என்னமோ எனக்கு இந்த 2 இடத்தையும் பார்க்கும்போது ஏதோ நான் பல ஜென்மங்களாக இங்கே இருந்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. அம்மா, நான் கேட்குறேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பழசு ஏதாவது ஞாபகத்துக்கு வந்துதா? உங்களுக்கு இந்த பீச்சை முன்னாடியே தெரியுமாம்மா? எனக்கு தெரியலம்மா. முன்னாடி இந்த பீச்சை தெரியுமா தெரியாதா, நான் வந்திருக்கேனா வரலையா, எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் இங்கே இருக்கும்போது ஏதோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு ஒன்றும் தெரியலம்மா. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், என்னை சுற்றி இங்கெங்கேயோ தான் என் குடும்பம் இருக்குது. அது என் உள்ளுணர்வு சொல்லுது. ராகவி, அம்மா ரொம்ப சங்கடப்படுறாங்க. நாம் இதை பற்றி எதுவும் கேட்க வேண்டாம். அது சரி. ஆனால் இப்போ இவங்களை எப்படி சமாதானப்படுத்துறது? அட, சார் கூப்பிட்றாரே. ஹலோ சார். ஸ்ரேயா, கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வர முடியுமா? ஷூர் சார், இதோ வரேன். ஆஃபீஸ்க்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஃபோன்லேயே இன்ஃபர்மேஷன் சொல்லிடுங்க. மாமா, அவன் உங்களோட பிஏ தானே, அவன் இங்கேயே வரட்டும். எதா இருந்தாலும் நேரில் பேசுவோம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்,
ஃபோன்லயே சொல்லிடுங்க. அந்த பொண்ணு ஏதாவது ஒர்க்கில் கீது இருக்குது என்னமோ. நம்ம தொந்தரவெல்லாம் பண்ணக்கூடாது. 2 டேஸ் கழிச்சு ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னா நாளைக்கே ஜாயின் பண்ணிட்டு போறா. நாம அவளை ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ஆனா மாமா, இங்க பாருங்க, வீட்டில் நாம என்ன ரிலேஷன்ஷிப்ல வேணாலும் இருக்கலாம். ஆனா ஆஃபீஸ் வந்தா எல்லாரும் ஒர்க்கர்ஸ் தான், இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ம், சரி மாமா. ஸ்ரேயா, ஆ சொல்லுங்க சார். ஸ்ரேயா, நீங்க நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்க இங்கேயே கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். நாளைக்கு மார்னிங் வந்து நான் எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். ம், சரி. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் மேலகம் போய் எங்க அக்கா கூட சந்தோஷமா இரு மாமா.